அச்சோ பெட்ரோல் பங்க்ல பொங்கல் நியூ இயருக்கு ஆஃபர்ஸ் இருக்கான்னு கேளுங்க. இந்திய தொலைக்காட்சியிலே முதல் முறையாக ரொம்ப ஏமாத்துறாங்க. KFCல ரெஸ்ட் கடையிலலாம் ஆஃபர்ஸ் தராங்க. பெட்ரோல் டெய்லியும் நம்ம யூஸ் பண்றோம். there is no offers. நம்ம இப்போ வந்து கடைக்கு வந்துட்டோம். ஃபோனை நம்ம சல்ல குட்டி வாங்க போகிறோம். பிரிஞ்சாலும் சத்தியமாக இருக்கவே முடியலங்க. ஒரு நாளைக்கு எனக்கு பைத்தியம் முடிச்சு. இன்னொரு ஃபோன் தான் வச்சிருக்கீங்களாச்சு அப்படின்னா இது ஆப் ரைடில் நான் நல்லா தூங்கிட்டேங்க. ரொம்ப நாள் கழிச்சு அச்சு வந்து செம்மையாக தூங்கினேன்னா அது ஆக்சுவலாக இன்னைக்கு தான் ஒரு மாதிரி போயிட்டு இருந்தது. 3 மாதம் 3 மாதத்துல இந்த ஸ்டேஜில் வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கோம். அதுக்காக நான் வந்து என்னோட தூக்கத்தை கிவ் அப் பண்ணுங்க. ஆமா அதேதான் பண்ணும்போது என் கூட இருந்தது இந்த ஃபோன் தான். இவங்க கிட்ட தான் நான் எல்லாமே எடிட் பண்ணது எல்லாமே இவன் தான். வந்து இப்போ அட்மிட் ஆயிட்டாங்க. நம்ம போய் டிஸ்சார்ஜ் பண்ணுறோம். வாங்கப்பா ரெடி பண்ணிட்டாங்க. அங்க பாருங்க சார்ஜே இருக்குது. அவர் தான் வந்து மெக்கானிக். பேசிக்கலி வாட்ச் மெக்கானிக். க்ளோஸ் பண்ணுங்க. ஏய் गाइस லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஸ்கவுண்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். டிஸ்கவுண்ட் ரேட் நீ ஏமாத்துற வந்து செல்லுக்கு பெரியா ஸ்ட்ரீட்ல இருக்கு. இதுதான் தெரியுமே சொல்லுங்க. அவங்க டிஸ்கவுண்ட் தர மாட்டாங்க. நான் ப்ரமோஷன் தர மாட்டேன். போங்க 4800 ரூபாயில இருந்து 1 ரூபாய் கூட நீங்க கம்மியா பண்ணலாம். ஓகே. அச்சோ பெட்ரோல் பங்க்ல பொங்கல் நியூ இயருக்கு ஆஃபர்ஸ் இருக்கான்னு கேளுங்க. நல்ல தரமான டேருங்க. இந்த டேரக்ட் படிக்கும்போது ரொம்ப பண்ணா இருந்துச்சு. நான் எப்படி போய் பண்ண போறேன்ற ஐடியாலாம் என்கிட்ட இல்ல. பண்ண முடியும்ன்ற ஒரு தைரியம் இருக்கா? அச்சோ உள்ள போய் எப்படி கேட்க போறேன் என்ன பண்ண போறேன்னு எனக்கு சத்தியமா ஐடியா இல்ல. நான் உள்ள போயிட்டு ஒரு எப்பவுமே நம்ம ஒரு ஃப்ளோல போகலையா அதே கதை தான். நாளைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? பெட்ரோல் வந்து ஆஃபர்ல கொடுங்க. இந்திய தொலைக்காட்சியிலே முதல் முறையாக இங்க ரூல்ஸே வேற. இது போய் நம்ம கேட்க போறோம். இந்திய தொலைக்காட்சியில் தானே சொல்லுவாங்க. ஆமா இந்திய தொலைக்காட்சியிலே முதல் முறையாக நம்ம போய் பெட்ரோல் ஆஃபருக்கு கேட்க போறோம். அதுவும் பொங்கல் ஆஃபர் 2024 வந்து டெஃபினெட் கொடுத்தே ஆகணும். சும்மா இவங்க ரொம்ப ஏமாத்துறாங்க. அது எப்படிங்க KFCல எல்லா இடத்துலயும் ட்ரெஸ் கடையிலலாம் ஆஃபர்ஸ் தராங்க. நான் இத லைக் பண்றேன். பெட்ரோல் டெய்லியும் நம்ம யூஸ் பண்றோம். there is no offers. how come? நம்ம தான ஸ்டாண்ட் எடுக்கணும். வேற வந்து பக்காவா முடிச்சிட்டு வரோம். இது ஒரு பெட்ரோல் பங்க் ஆல்ரெடி இருக்கு. நான் வந்து அங்க தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். அங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாப்போம். மேக்ஸிமம் நான் டிஸ்கவுண்ட் கேக்குறேன். ஒரு 100%ல ஒரு 50% டிஸ்கவுண்ட் கொடுத்தா கூட எனக்கு அரே பேயில போமா. வாங்க போலாம். போட்டுருங்க. ஏதோ ரெடி பண்ணிட்டான்டா. ஃபோன் பே இருக்கா? என்னங்க சிரிச்சிட்டே இருக்கீங்க? டிக்டாக்ல இல்ல. ஐயோ. இன்ஸ்டாகிராம் கரெக்ட். பெட்ரோல் போடணும். நியூ இயர் ஆஃபர் இருக்கா? எது? நியூ இயர் ஆஃபர் இருக்கா? ஆஃபர் இல்லையா? முடிஞ்சிருச்சா? சரி பரவாயில்ல. பொங்கல் ஆஃபர் இருக்கா? ஓகே நான் வெயிட் பண்றேங்க. யூசுவலா என்ன ஆஃபர்ஸ் கொடுப்பீங்க? லாஸ்ட் இயர் என்ன டிஸ்கவுண்ட் இருந்துச்சு? என்னங்க நாங்கள் டெய்லி வந்து பெட்ரோல் போடுறோம். எல்லா இடத்துலையும் டிஸ்கவுண்ட்லாம் தராங்க. KFCல கூட எனக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க சாப்பிடுங்க. தெரியாதா? நீங்க மேனேஜரை கூப்பிட்டா கூட எனக்கு ஓகே. 50% ஆஃபர் கொடுத்தீங்கன்னா 100 rupees போட்டுப்பேன். இல்ல புரியல. ஒரு 50% ஆஃபர் கிடையாதா? வீட்டுக்கு தான் இதுன்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு ஆஃபர் இருக்கா? முன்னாடி இருந்துச்சு ஆஃபர். அது தொங்குறீங்க எதுவும் ஆகாது. ஒன்னாவதா ரூபீஸ் இருக்கு. பெட்ரோல் டேங்க் ஃபில் பண்ணா கூட பரவாயில்ல. குச்சமே இல்ல. நான் புடிங்கிட்டு வந்துருச்சு. மானத்தை வாங்காதடா. ஆமா என்ன தெரிகிறது? போட்டு விடுறேன். 5 ரூபாய்க்கு போட்டு தரீங்களா? 5 ரூபாய்க்கு போட்டு தரீங்களா? என்ன 5 ரூபாய்க்கா? என்ன விளையாட்டு காட்டுறாங்க? இல்ல அது சொன்னீங்களா நம்ம அங்கே போட்டு விடுறேன். போடா. இப்போ நான் ஒரு 50 ரூபாய்க்கு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோ டிஸ்கவுண்ட் தருவீங்க? 50 ரூபாய்க்கா? ஆமா 50 ரூபாய்க்கு 40 ரூபா டிஸ்கவுண்ட் போட்டு 10 ரூபாய்க்கு போடுறீங்களா? 40 ரூபா டிஸ்கவுண்ட் 10 ருபீஸ்க்கு போடும். 80% டிஸ்கவுண்ட் கிடையாதா? இதெல்லாம் ஒரு பொழப்பா பாஸ்? டிஸ்கவுண்டே கிடையாது. ஏங்க எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க டிஸ்கவுண்ட் தர மாட்டீங்க? நாங்க சம்பாதிக்கிறேன். அதான் அவங்ககிட்ட கேட்கணும்ல. அதை நீங்கள் அவங்ககிட்ட கேளுங்க. நான் என்னங்க பண்ணுவேன்னு சொல்கிறீங்க. கரெக்டு பாயிண்டாக தான் சொல்லுங்கள். நல்லா இருக்கீங்களாண்ணா? வீடியோஸ் போடுறது இல்லையா யூடியூப்லையா? டிஸ்கவுண்ட் கேட்டுட்ருக்கேன். பெட்ரோலுக்கு தர மாட்டாரு. டிஸ்கவுண்ட் போட மாட்டாரு. இவ்வளோ சம்பாதிக்கிறாங்களே. அதான் நான் எங்கே சம்பாதிக்கிறேன்? ஓனர்கிட்ட கேளுங்க. போட்டுட்டு நான்
என்னப்பா சொல்ற 2 o'clock வரல இருந்தது அதுக்கு முன்னாடி. சரி பெட்ரோல் தெரியாம ட்ரை ஆயிடுச்சு. ஏதோ ஒரு இடத்துல ஏமாத்திட்டாங்க. நேற்று போட்டா அப்புறம் ஃப்ரெண்டு வந்து டோ பண்ணிட்டு பெட்ரோல் காமராஜ் நகர். அப்படியே இங்க இருந்து அங்க வரைக்கும் டோ பண்ணிட்டு போனீங்களா? இந்த பெட்ரோல் பங்க்லயா? இந்த பெட்ரோல் பங்க்லயா அப்படி பண்ணாங்க? பாரத்தா? நம்ம இந்தியன் ஆயில் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. பாரத்துல வந்து எனக்கு தெரியாது. முன்னாடி இருந்துச்சுண்ணா, அங்க இருந்துச்சு, அங்க நீலாங்கரைக்கிட்ட இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். நானும் முன்னாடி ஒரு அப்படிதான் 5 மணிக்கு ஏர்லி மார்னிங் ஏர்போர்ட் போனோம். வந்து பார்த்தா இல்ல. அப்புறம் அங்க இங்கேயோ போய் போட்டுட்டு போனேன். அப்படி பண்றாங்களா? நான் பேசுறேண்ணா. வாய்ண்ணா. பெட்ரோல் போட வரலையா? பெட்ரோல் போட வரல, உங்களுக்கு வீடியோ வரல. என்ன பார்க்க தான் வந்தீங்களா? சரிண்ணா பாய்ண்ணா. என்னங்க இதில் பார்த்தீங்களா எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கா? நீங்கள் ஒரு எனக்கு டிஸ்கவுண்ட் தர மாட்டீங்க. எனக்கே இங்கே டிஸ்கவுண்ட் தர மாட்டாங்க. எனக்கே தர மாட்டாங்க. 20 ரூபா சம்பளம். 150 ரூபா சம்பளம். 20 ரூபா. 120 ரூபா தான் ஒரு நாளைக்கா? காலையில் 4 மணிக்கு 9 ஹவர்ஸா? பிரேக்கெல்லாம் கிடையாது? பிரேக் இல்லை ஒன்றும் கிடையாது. பிரேக்கா அப்படின்றீங்க. நிலைமை நினச்சா எனக்கு கஷ்டமாக இருக்கு. இது வேறு பிடிங்கிச்சுண்ணா. வேறு வண்டியா வாங்கிக்கோங்க. கார் வாங்கலான்னு இருக்கேன். பைக் ஃப்ரீயாக தருவாங்கன்னு கேட்கலான்ட்டு. ஆனால் எனக்கு ஒரு 100 ரூபாய்க்கு. எனக்கு 100 ருபீஸ். சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் வளர்க்குற டாகா? ஸ்ட்ரீட் டாக் தானா? வளர்க்குறாரா? யாராவது காசு கொடுக்கலாம் ஏவி விட்டுருவீங்கல்ல? கவு மேனேஜரை கடைசி வரைக்கும் பார்க்க முடியாது. 100 ருபீஸ் கொடுங்க. நீங்கள் எந்த ஒரு பேசுறதுலேயே தெரியுது. சாப்பிட போயிருக்காருன்னு சொன்னீங்கல்ல, அதுலேயே கண்டுபிடிச்சேன். திரும்பி சொல்லுங்க. க்யூட்டாக இருக்கும். சாப்பிட போயிருக்காரு. க்யூட்டுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். திருநெல்வேலிக்கும் எனக்கும் செம்ம க்ளோஸ் கனெக்ஷன் இருக்கு. ஆனால் பாய்ண்ணா. பாய்ண்ணா. டிஸ்கவுண்ட் கொடுக்க மாட்டாங்களா? கைஸ் நம்ம இப்போ வந்து போய் டிஸ்கவுண்ட் கேட்டோம். அவர் வந்து அதெல்லாம் கிடையாதுங்க, நானே சம்பளத்துக்கு வேலை செய்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொன்ன. ரொம்ப க்யூட்டாக. திருநெல்வேலியா? எனக்கு ஆக்சுவலாக திருநெல்வேலியோட ஸ்லாங் வந்து ரொம்ப 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 பிடிக்கும். அவங்க க்யூட்டாக பேசுவாங்க. அவர் பேசும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அவர் என்ன சொன்னார்னா, இல்லைங்க டிஸ்கவுண்ட்ஸ்லாம் யாருக்குமே போடுறது கிடையாதுங்க, யூஸ்வலாகவே நாங்கள் டிஸ்கவுண்ட்லாம் தர மாட்டோம். அது கேட்டேன், ஏங்க இங்கெல்லாம் எல்லா இடத்துலையும் டிஸ்கவுண்ட் தராங்க, நீங்கள் என்னங்க தர மாட்டீங்க அப்படின்னா, நடைமுறையிலே இல்லைங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு ரொம்ப க்யூட்டாக சொன்னார். அதை சிரிச்சுக்கிட்டே ரொம்ப அழகாக ஒரு கஸ்டமர் கிட்ட வந்து கோவே படாமல் நான் என்னதான் எக்ஸ்ட்ரீம் கொண்டு போனாலும் அவர் வந்து ரொம்ப க்யூட்டாக ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஸ்வீட். வேறு என்ன சொல்லணும் அப்படின்னா, வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரும் வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் டாடா பாய். அச்சு டாடா பாய்.